நம்ம ஏற போகிறது ஒயிட் கலரில் இருக்குங்களா, அந்த பாறை வரைக்கும் தான் நம்ம ஏற போகிறோம். இந்த மலை பார்க்குறதாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இது பெரிய கல்லுங்க, டன்னு கணக்கில் இருக்குங்க. இது வரைக்குமே யூடியூப்பில் யாருமே காட்டாத ஒரு பழங்கால மக்கள் அவர்கள் வாழ்ந்த ஒரு குகை இந்த மிகப்பெரிய ஒரு பாறை கீழே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாறை ஓவியங்களும் இருக்குது. அவர்களோட குழு தலைவர் இறந்த பிறகு அவர்கள் புதைச்சிருக்காங்க. இங்கே ஒரு விலங்கு தெரியுதுங்களா, ஆடுகள் மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒரு ஆடு இருக்குது. நிறைய பாறை ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க. தெரியுதுங்களா, நம்ம தேடி வந்த இடம் இந்த இடம் தான். பெருங்கற்காலத்தை சேர்ந்த மெகாலித்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்த பார்க்க தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். காணொலி முழுசா பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆந்திரா மாநிலத்தில் இருக்காங்க. திருப்பதியிலேருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதே போல் சந்திரகிரி கோட்டையிலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. மல்லையப்பள்ளின்னு சொல்லக்கூட ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம். இப்போ பின்னாடி தெரிஞ்சுங்களா, இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். இந்த மலைக்கு மேலே மெகாலித்னு சொல்லக்கூடிய, அதாவது பெருங்கற்காலத்தை சேர்ந்த கல் திட்டு ஒன்று இருக்குங்க. இந்த கல் திட்டில் பாறை ஓவியங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் வரைக்கும் பழமையானு சொல்லி சொல்கிறாங்க. மேலே போய் அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்குது ஹேமந்துங்க. பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். இவர் தான் வந்திருக்காரு. மேலே போக கொஞ்சம் தூரம் தாங்க, கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. காட்டுற முன்னாடி பாருங்கள், மலை தெரியுதுங்களா, அது வரைக்கும் இருக்குது மலை. ஆனால் நம்ம ஏற போகிறது இந்த ஒயிட் கலரில் இருக்குங்களா, இந்த பாறை வரைக்கும் தான் நம்ம ஏற போகிறோம். சுற்றிலுமே பாருங்கள், எல்லாம் மலைகளுங்க, அடர்ந்த ஒரு வனப்பகுதி. இந்த பாறையில் தான் நம்ம ஏறி போகணும். ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே இப்படி போயிட்டு ஏறினோன்னா கஷ்டம் தெரியாது நமக்கு. நேராக ஏறினோன்னா செங்குத்தாக இருக்கும், லைட்டாக கிராஸ் பண்ணி ஏறலாம். எல்லாம் பாறைகளை வெட்டி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மலை பார்க்குறதாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. மேலே காட்டுறவங்களுக்கு வியூ சூப்பராக இருக்குது. வாங்க போகலாம். வந்துட்டாங்க, நம்ம தேடி வந்த இடம் இந்த இடம்தான். மேலே வந்துட்டாங்க. நம்ம இப்போது அப்படியே சுற்றியும் வியூ காட்டுறோம் பாருங்கள். சுற்றிலுமே மலைகள் தாங்க, ரொம்ப செழிப்பாக இருக்குது பாருங்கள். ஆந்திர மாநிலத்தில் மலைகள் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும், மரங்கள் நிறைஞ்சிருக்கும் மலைகளில். இதுதான் நம்ம தேடி வந்த மெகாலித். நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தாங்க, இதுதான் மெகாலித்னு சொல்லுவாங்க. மெகாலித்னா என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெகானா பெருசு, லித்தனா கல்லுன்னு பொருளுங்க. பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு பொருள் இது. முதல்ல இந்த பெருங்கற்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பெருங்கற்காலம் எப்போ வந்தது, இது நான் சுருக்கமாக சொல்கிறேங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோடைய வரலாறு என்ன, இது எதற்காக வந்தது, இது எதற்காக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம தமிழகத்தில் நிறைய காலங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, பழைய கற்காலம், புதிய கற்காலம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உலோக காலங்களில் மொத்தம் 3 விதமான உலோக காலங்கள் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பு காலம் என்பது தமிழகத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம இந்தியாவில் எடுத்துக்கினா மொத்தம் 2 விதமாக சொல்லப்படுது. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேத காலம் சொல்லுவாங்க, தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் சொல்லுவாங்க. வட இந்தியாவுடைய வேத காலம் எனக்கூடிய வருடம் பார்த்திங்கன்னா கிமு 1500லேருந்து கிமு 600 வரைக்குங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க, முன் வேத காலம், பின் வேத காலம். பின் வேத காலம் 1000லேருந்து 600 வரைக்கும் வரும். அங்கே வட இந்தியாவில் பின் வேத காலம் எனக்கூடிய அந்த ஒரு காலம் தான் தமிழகத்தில் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க. தமிழகத்தோட இரும்பு காலம் கிமு 1000லேருந்து 600 வரைக்கும். அதுக்கு பின்னாடி வந்தது எல்லாமே பெரிய கற்காலம். அதாவது கிமு 600லேருந்து கிபி 100 வரைக்குமே பெருங்கற்காலத்தை குறிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே வருதுங்க, அது சங்க காலமாக குறிக்கிறாங்க. கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் குறிக்கிறாங்க. இரும்பு காலம் சரி, பெருங்கற்காலம் சரி, சங்க காலம் சரி, எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் தான் வருது. அந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு மெகாலித் என்பது உருவாக்குறாங்க. நிறைய நம்ம காண முடியுது நம்முடைய தமிழகத்தில். அதில் இது ஒரு தனித்துவமான ஒரு மெகாலித்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இரும்பு காலத்துக்கு அப்புறம் பெருங்கற்காலம் வந்ததுன்னு சொல்லி. பெருங்கற்காலம்னா என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய கற்களை மனிதர்கள் அப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. புதிய கற்காலத்தில் பார்த்திங்கன்னா கற்களை, சின்ன சின்ன கற்களை வேட்டையாட அவர்கள் கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. பெருங்கற்காலத்தில் பெரிய பெரிய கற்களை அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, கையால் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய கற்களை எடுக்கணும், வடிக்கணும்னா இன்றைக்கி நம்ம இரும்பை பயன்படுத்தாமல் வடிக்க முடியாதுங்களா. அதனால தான் இரும்பு காலத்துக்கு பின்னாடி வருது இந்த பெருங்கற்காலம். ஏன்னா இரும்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இரும்போடைய பயன்பாடு மக்களுக்கு இடையே வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு, கிமுல 1200 வருடத்தில் மக்களுக்கு இடையே பயன்பாட்டில் இந்த இரும்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இரும்பு அவர்களுடைய பயன்பாடு வந்த பிறகு அதில் சுத்தியும் உளியும் அவர்கள் கைக்கு கிடைத்த பிறகு பெருங்கற்கால மனிதர்கள் பாறைகளை இந்த மாதிரி
உடைச்சி கையால் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய பாறையை பிளத்து எடுக்க முடியாது. நம்ம பார்க்கலாம் இந்த பாறைகளை அமைப்பு எல்லாமே பார்க்கலாம். எல்லாம் இப்போ மாதிரி கடகாலுக்கு கல் வெட்டுவாங்க இல்லைங்களா, வீட்டுக்கு கடகாலுக்கு, அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த கற்களை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. இதை வந்து வெறும் கைகளால் ஒன்றும் பண்ணிட முடியாது, உளிகள் இருக்கணும். அதுக்கு சுற்றி சமட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உலோகங்களுடைய பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து எடுத்துருக்கணும். அதனால தான் இரும்பு காலத்துக்கு பின்னாடி வந்தது பெருங்கற்காலம் சொல்லுது. இரும்பு காலத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து செம்பு காலம் இருக்குது, வெண்கல காலம் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் இரும்பை வந்து உருவாக்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் மயிலாடும்பாறையில் நடந்த அகழாய்வு ஆராய்ச்சியில் நம்மளுடைய முதலமைச்சரே வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருப்பாங்க 2022. தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட எண்ணெயிலேருந்து 4200 வருடங்களுக்கு முன்பே இரும்பு வந்து தமிழர்களிடையே பயன்பாட்டில் இருந்திருக்குன்னு சொல்லி அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ஒரு வாள் மூலயமா தெரிய வந்தது. அப்போ கிட்டத்தட்ட கிமு 2100க்கு முன்னாடியே மக்கள் வாழை வந்து பயன்படுத்தியிருக்கான். அப்போ வாழை பயன்படுத்தியிருக்கான்னா அவன் அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இரும்பை எப்போ கண்டுபிடிச்சிருப்பான், நம்ம இன்னும் தாண்டி போவோம். இரும்பினுடைய உதவி இல்லாமல் இது போன்ற கற்திட்டுகளை மனிதர்கள் உருவாக்கியிருக்க வாய்ப்பே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்கள் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி அதற்கு முன்பே கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. வெறும் கிமு 1000 தான் இரும்பு காலம் ஆரம்பிச்சது, கிமு 600 தான் பெருங்கற்காலம் ஆரம்பிச்சுன்னு சொல்லி நாம இந்த கற்திட்டுகளுடைய வயதை வெறும் 2500 வருடத்துக்குள்ள சுருக்கிட முடியாதுங்க. அதையும் தாண்டி பல வருடங்கள் கண்டிப்பாக பழமையானதாக தான் இருக்கும். இதை பற்றி விரிவாக நாம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். நம்முடைய பெருங்கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க. இந்த மாதிரி இது எதற்காக முதல்ல வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு அகழ்வாராய்ச்சியில் பண்ணக்கூடியவங்க எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஈம சடங்குக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அவர்களுடைய குலத்தலைவரோ இல்லை குடும்பத் தலைவரோ சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இருந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு இனக்குழுவாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மரியாதைக்குரிய ஒரு நபர் இருந்திருப்பாரு, அவர்கள் வழிகாட்டியோ இல்லை அவங்க பாதுகாப்பா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு நினைவு சின்னமா ஈம சடங்கா 2 வகையில் இந்த பெருங்கற்காலத்தில் இது போன்ற கற்திட்டைகள் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுங்க. குறிப்பாக வந்து சுருக்கமாக ஒரு 4 வகைகள் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு கல்லை வந்து நிற்க வச்சிருப்பாங்க, குத்துக்கல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கற்களை வட்டமாக வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் அந்த தலைவரை வந்து புதைச்சி வைப்பாங்க. அதோடு சேர்த்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் அவர்களோடு சேர்த்து புதைச்சிடுவாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள் அவங்க பயன்படுத்திய பொருட்களை வச்சு இன்றைக்கி நம்ம காலத்தை வந்து குறிக்கிறோம். இவர்கள் வந்து இந்த காலத்தை சேர்ந்தோம் சொல்லி நம்ம குறிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, நம்ம உறவினர்கள் யாரும் இறந்துட்டா கிராமப்புறங்களை பார்க்கலாம். அவர்கள் கிராமப்புறத்தில் பொதுவாக பார்க்கலாம். அவர்கள் பயன்படுத்திய பாய், தலகாணி, துணிகள் எல்லாமே கொண்டு போய் போட்டுருவாங்க. அது ஒரு வகை. 3வது வந்து முதுமக்கள் தாலி. அதாவது ஒரு பெரிய பானைங்க, அந்த பானையில் இறந்து போனவங்களை வச்சு புதைச்சிடுவாங்க. இல்லைனா வயசாயிடுச்சுன்னா அதில் வச்சு புதைச்சிடுவாங்க. அதுதான் பேரே இருக்குது, முதுமக்கள் தாலி, முதுமை அடைந்தவர்கள். அதற்காக அவர்கள் வந்து புதைக்கக்கூடிய ஒரு முறை. அதுலேயும் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் வந்து புதைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டால்மென்னு சொல்லுவாங்க, நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம், குள்ளர்கள் வாழ்ந்த இடமா சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் இருக்குங்க. ஒரே ஒரு கல் வந்து படுக்கை கல் மேலே வச்சுட்டு கேப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கற்களை 4 பக்கமும் பாறைகள் வந்து பலகை போன்ற பாறைகள் வந்து வச்சுடுவாங்க. அது வந்து ஒரு விதமான டால்மென். இன்னொரு ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒரு சின்ன ஹோல் வச்சுருவாங்க, ஒரு ஓட்டை இருக்கும். அது ஒரு விதமான டால்மென் சொல்லுவாங்க. இது வந்து மெகாலித் பீரியடு சேர்ந்து சொல்கிறாங்க. அதோ பெருங்கற்களை சேர்ந்தது சுருக்கமாக மெகாலித்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தில் நிறைய இடத்துல இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இடத்துல நான் பார்த்துருக்கேன். பதிவு பண்ணாத இடங்கள் நிறைய இருக்குது. அதில் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பதிவே பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். சரி, இதோட அமைப்பு என்ன, இதை பற்றி முதல்ல பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டால்மென் என்னக்கூடியது வந்து அமைப்பு வேறு. இது தவிர்த்து நிறைய வடிவங்களை நம்ம இந்தியாவிலும் சரி உலக நாடுகளும் பார்க்க முடியுது. நம்ம இதை பற்றி மட்டும் பேசலாம். இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா காளான் போன்ற ஒரு வடிவிலையும் இந்த மாதிரி பெருங்கற்காலத்தில் வந்து அவரோட நினைவு சின்னமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதோடைய அமைப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், இது பெரிய கல்லுங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நான் இங்கே தான் இருக்கேன், என் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட இருக்குது, 5 அடி உயரம் இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்கும், டன்னு கணக்கில் இருக்குது அந்த கல். இது சுற்றிலுமே 8 தூண்களை போல் சுற்றிலும் வந்து வச்சுருக்காங்க. இந்த பெரிய பாறைக்கு கீழே அந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக தனித்துவமாக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த கற்கள் இந்த மாதிரி அடுக்கி இது மேலே தான் இதை வச்சுருக்காங்க. டால்மென்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி கிடையாது, அது வேற ஒரு அமைப்பிலும். கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது இந்த மாதிரி கற்திட்டுகள். அதில் இது ஒரு வகை. மெகாலித்னு சொல்லக்கூடிய இந்த இதோடைய வரலாறு நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். பெருங்கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி பாறைகளை. ஒன்று வந்து அவர்களுடைய குழு தலைவர் வந்து இறந்த பிறகு அவர்கள் வந்து புதைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர்கள் வந்து நினைவாக கூட பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதைச்சதுக்காக அவங்க வந்து பயன்படுத்திய ஒரு மெகாலித் கிடையாதுங்க. இது வந்து நம்ம பார்க்கலாம், கீழே வந்து மொத்தமாக வந்து பாறைகள், சரிங்களா, ஆடுகள் எல்லாமே வெயிலுக்கு நிழலுக்கு வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், அவங்களுடைய குழு தலைவரை வழிபடும் ஒரு நினைவு சின்னமாக தான் இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கேப் ஸ்டோன் சொல்லக்கூடிய அந்த பாறைக்கு கீழே நிறைய ஓவியங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஆடுகள் எல்லாம் நிழலுக்கு வந்திருக்கு, அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு படுத்துட்டு காட்டுறேங்க, அப்போ தான் கரெக்டாக தெரியுங்களா. இது எல்லாமே பாறையில் நிறைய பாறை ஓவியங்கள் அது வரைக்குமே இருக்குங்க. மனிதர்கள் இருக்கிற மாதிரி நிறைய ஓவியங்கள் நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் இருக்கிறது தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. இது ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்களா இப்படி வருது பார்த்திங்கன்னா. நம்ம ஏற்கனவே கங்குந்தி கோட்டையில் நான் காட்டியிருப்பேன் பாறை ஓவியத்தில். அவர்களும் அவ்வளோ குடியிருப்பு மேலே இந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க சைடில். அதே மாதிரி அந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் வீடு மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கலாம் 2 வண்ணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து சிகப்பு கலரில் இருக்குது, இது வந்து வெண்மை நிறத்தில் இருக்குது. 2 காலகட்டத்தை சேர்ந்த மனிதர்கள் வந்து இங்கே ஓவியத்தை வந்து தீட்டியிருக்காங்க. முதல்ல இந்த வெண்மை நிற ஓவியங்கள் தீட்டியிருக்கலாம், அதுக்கு பிறகு இந்த சிகப்பு நிற ஓவியங்கள் வந்து தீட்டியிருக்கலாம். அதாவது பல காலங்களாக மக்கள் இங்கே இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. அதற்கு ஆதாரமாக நம்ம இந்த ஓவியங்களை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாங்க, இங்கே ஒரு விலங்கு தெரியுதுங்களா. இது வந்து கால்நடைகள் தான் நல்லா தெரியுது, என்ன விலங்குன்னு சொல்ல முடியல. இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து ஆடுகள் மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒரு ஆடு இருக்குது. இது மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குது. இது பார்க்க நமக்கு முதல்ல மாதிரி தெரியுதுங்களா. பின்னாடி பக்கம் வால், கால்கள், இது வந்து 4-5 கால்கள் இருக்குங்க ஒரு பக்கம். அப்போ என்ன விலங்கு இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல பாருங்கள், இது சூரியன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இங்கேயும் ஆடுகள் இருக்குது பாருங்கள், மனிதர்கள் சுற்றிலும் இருக்காங்க. இதே போன்ற வடிவில் தான் நம்ம கங்குந்தி கோட்டையில் நம்ம பார்த்துருப்போம் சூரியனை. இந்த பாறை முழுவதுமே நிறைய பாறை ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த இடத்துல பாருங்கள், ஆட்டு போட்டு இருக்காங்க. இந்த பாறை ஓவியம் எவ்வளோ பெரிய விஷயங்க. இந்த பாறை ஓவியம் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க, இங்கே வந்து பாறையில் தெலுங்கில் செங்கல்வராயன் எழுதியிருக்காங்க. இங்கே 5/9/1986 டேட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, வேறு ஆட்கள் வந்து இங்கே ஆடு புலி ஆட்டம் ஆடி இருக்காங்க. இங்கேயும் நம்ம பார்க்கலாம், இங்கே ஏதோ ஒரு விளையாட்டு இருக்காங்க, தெரியல எனக்கு. இப்போது இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை வந்து நம்ம பார்த்துருப்பாங்க. இந்த அடியில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் வந்து 2 விதமாக இருக்குது. 2 நிறத்தில் நம்ம பார்க்கலாம் அடியில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள். அதாவது 2 காலகட்டத்தை சேர்ந்த வெவ்வேறு மனிதர்களால் வரையப்பட்டிருக்கு. ஏன்னா 2 விதமான வண்ணங்கள் இருக்குது. அந்த வண்ணங்களை நம்ம பார்க்கலாங்க. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பாறை ஓவியத்துக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கிற பாறை ஓவியத்துக்கும் வேறுபாடுகளும் இருக்குது, நம்ம பார்க்க முடியாது. அதனால் 2 காலகட்டத்தை சேர்ந்த மனிதர்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரைஞ்சிருப்பாங்க. சரி, குறிப்பாக இந்த இடத்த வந்து எதற்காக பயன்படுத்திருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா, பெருங்கற்காலத்தில் 2 விதமான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகாலித்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க, இந்த கற்திட்டுகள் அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஈமச்சிறங்கு, இறந்து போனவர்கள் நினைவாக அமைச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து அவர்களை நினைவு கூறும் வகையில், வழிபடும் வகையிலும் இது வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மெகாலித்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இது திருப்பதி பக்கத்தில் இருக்குது, இதே மாதிரி வேலூருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது, திருத்தணியில் இருக்குது, இங்கே இன்னொரு இடத்துலையுமே இருக்குது. இந்த மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. இது வந்து அவர் முன்னோர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த மலைக்கு மேலே எல்லா இடத்துலையுமே மலைகளுக்கு மேலே, பாறைகளுக்கு மேலே அமைச்சிருக்காங்க. அவர்கள் வழிபடக்கூடிய முறை வந்து மலைகளுக்கு மேலே அமைச்சு அவர்கள் முன்னோர்கள் வழிபட்டு இருக்காங்க. இதே மலையில் நம்ம பார்க்கலாங்க, இந்த மலைக்கு மேலே ஒரு குலதெய்வம் ஆலயமாக இருக்குது. இந்த ஒரு வழிபாடு முறை தான் பிற்காலத்தில் மலைகளுக்கு மேலே இன்றைக்கி நம்ம நிறைய கோவில்களை பார்க்க முடியும், வழிபாடுகள் பார்க்க முடியுது. இங்கிருந்து தான் உருவாகி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக நம்ம இன்னொரு இடத்துல இதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நான் சொல்கிறேன். இந்த பாறைக்கு அடியில் நம்ம பார்க்கலாங்க, இங்கே வந்து மொத்தம் 8 பில்லர் மாதிரி அமைப்பு இருக்குது இல்லைங்களா. இந்த கற்களை அடுக்கி வச்சுருக்காங்க, 8 அமைப்பு இருக்குது அந்த மாதிரி. இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இதுவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இரண்டும் இந்த ஒன்று மட்டும்தான் இதில் வந்து பழங்காலத்துலேருந்து இருக்கக்கூடியன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளூர் மக்கள் வந்து அடுக்கி வச்சுதான் வந்து நமக்கு இப்போது இருந்தார் இல்லைங்களா, அவர் சொன்ன விஷயம் அது. ஏன்னா இது வந்து கீழே விழுந்துருமா என்ற ஒரு அச்சத்தில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடமா வந்து உள்ளூர் மக்கள் வந்து குறிப்பிட்றாங்க. அவர்கள் வனவாச காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து தங்கியிருந்ததா அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் அவர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்லியல் துறை வந்து இந்த இடத்த வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா கிட்டத்தட்ட 2500 5000 வருடங்கள் பழமையான ஒரு இடம் இருக்குது இந்த இடம் சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக 5000 வருடங்கள் பழமையான ஒரு இடமா தான் இந்த இடமும் இருக்கும். இந்த பெரிய பாறை இருக்குது இல்லைங்களா, இந்த பாறையை வேறு எங்கேருந்தோ எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல இருந்து வடித்து எங்கேயோ பக்கத்தில் இங்கேயே வடித்து தான் தூக்கி கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பாறையை தூரத்துலேருந்து வடித்து கொண்டு வந்து வைக்க வாய்ப்புகள் கிடையாதுனால இங்கேயே பக்கத்தில் எங்கேயோ வடித்து தான் வச்சுருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு இடமும் இங்கே இருக்குது, ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க, அங்கே பார்த்தீங்களா அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா. கற்களை அடுக்கியிருக்காங்க, மேலே இந்த கேப் ஸ்டோன் இருக்குது. இதுவும் ஒரு கட்டுட்டே தாங்க சரிங்களா. இந்த கல் என்பது வந்து உடஞ்சி போயிருக்கு, உடஞ்சி போய் முற்றிலுமாக சேலம் அடைஞ்சிருக்கு. இங்கே இது சின்ன அளவில் இருக்குது.
நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மெகாலித்தை பற்றி முழுமையான ஒரு வரலாற்று விளக்கத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்முடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே போல் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பண்ணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜியுடன் ஹிஸ்டரி நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர். இங்கிருந்து நான் உங்களை இந்த கற்திட்டுகள் அமைத்த பெருங்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேங்க. அதை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உள்ள போயிட்டு வரதுக்குள்ள சுத்தமாக வேர்த்துச்சுங்க. காற்று சுத்தமாக இல்லை.